ரொம்ப நாளா வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட வாழ்க்கை சரியான ட்ராக்ல வந்திருக்கு. இன்னையில இருந்து என் வாழ்க்கைக்கு ஒரு புது ஆரம்பம் கிடைக்க போகுது. தீபா, தீபா, எவ்வளவு நேரம் தான் ரெடி ஆகுற? எவ்வளவு நேரம் குளிச்சுட்டே இருப்ப? கம் அவுட், இல்லனா இன்னைக்கும் லேட் ஆயிடும். வா. என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னாலதான் எனக்கு டெய்லி லேட் ஆயிட்டு இருக்கு. அப்படியா? தினமும் எனக்கு முன்னாடி போய் பாத்ரூம் ஹைஜாக் பண்றியா? அது என்ன சொல்றது? நாளையில இருந்து நான் உனக்கு முன்னாடியே குளிச்சிடுறேன். அப்புறம் பார்க்கலாம் யாரு லேட் பண்றாங்கன்னு. நாளைக்கு நான் இருக்கவே மாட்டேன். இங்க பாரு, என்ன மறந்துட்டியா? நாளைக்கு ஆபீஸ்ல இருந்து நான் ஸ்ட்ரைட்டா ஈவினிங் வீட்டுக்கு போயிடுவேன். அட ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். நாளையில இருந்து உன் வாழ்க்கையோட அல்டிமேட் பேட்டில் ஆரம்பிக்க போகுது. யுத்தத்தோட சங்கொலி ஒலிக்க போகுது. நாளைக்கு உன்னுடைய நிச்சயதார்த்தம். மை காட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. முதல்ல சாப்பிடு. ஆனா உன்னை பார்த்தா நாளைக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட் மாதிரியே தெரியல. நாளைக்கு வந்து பார்லர் கிளம்பிப்போம் ப்ளீஸ். இங்க பாரு, உன்னோட அட்வைஸ் எல்லாம் நீயே வச்சுக்கோ. ஓகே? ராமானுஜ் லைக்ஸ் தி வே ஐ அம். சமோசா சமோசா சூடான சமோசா 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 வேணுமா? சமோசா 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 சார், சமோசா வேணுமா சார்? சூடான சமோசா. 16 ஜனவரி 2011 சாயந்தரம் நான் ஒரு முக்கியமான பயணம் செய்ய வேண்டியது இருந்துச்சு. அந்த பயணத்தோட ஒவ்வொரு நொடியும் எங்க அம்மா என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை நிறைஞ்சிருந்தது. இங்க இவ்ளோ சத்தத்துக்கு நடுவுல கூட இந்த பயணம் என் கடந்த கால நினைவுகளோட சம்பந்தப்பட்டிருக்கு. அதுல என் குழந்தை பருவமும் அடங்கி இருக்கு. இப்ப எல்லாமே 360 டிகிரி ரிவர்ஸ் டர்ன் எடுக்க போகுது. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எப்படி இருந்தாலும் வேலையை விட்டு தான் ஆகணும் ரம்யா. ஆனா இது என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப் இல்ல. இட்ஸ் ரியலி ஸ்பெஷல் டு மீ. ஐ மீன், இது டக்குன்னு குவிட் பண்றது அவ்வளவு ஈஸி இல்ல மிஸ்டர் ராமானுஜ். கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எர்ணாகுளத்துலயும் நான் ஷோனூர்லயும் இருக்கணுமா? அட, புருஷனும் பொண்டாட்டியும் 300 கிலோமீட்டர் தள்ளி இருந்தா பல வகையான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகும். சரிதான் ராமானுஜ், ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, கல்யாணத்துக்கு அப்புறமா நான் என்னோட கலீக்ஸ, என்னோட ஃப்ரெண்ட் தீபாவை, அதோட எர்ணாகுளம் சிட்டியை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ரம்யா, நீ எதையும் மிஸ் பண்ண மாட்ட. பிலீவ் மீ, I'll give you heaven. ராமானுஜ், அம்மா தான் கால் பண்றாங்க. அவங்களுக்கு நான் ட்ரெயின்ல கிளம்பிட்டேன்ற விஷயத்த சொல்லவே இல்ல. I'll call you back soon, okay? ஓகே ஓகே. அம்மா, லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல தானே உட்கார்ந்திருக்க ரம்யா? அம்மா, லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல தான் உட்கார்ந்திருக்கேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. சரிம்மா சரி, ஜாக்கிரதையா வா என்ன. அப்புறம் செந்தில் உன்னை ரிசீவ் பண்ண ஸ்டேஷனுக்கு வந்துடுவான். அவன் கூடவே வா என்ன. ஓகே அம்மா. இந்தாம்மா எடுத்துக்கோ சேமியா. நோ தேங்க்ஸ். கொஞ்சமா எடுத்துக்கோமா, வெக்கப்படாத. எடுத்துக்கோ. தேங்க் யூ. இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோமா. இல்ல போதும், தேங்க் யூ. இப்ப நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். என் சந்தோஷத்தை பார்த்து யாரும் கண்ணு வச்சிடக்கூடாது. இந்த டிராவல் நல்லபடியா சீக்கிரம் முடியணும். சூடான சமோசா. ரம்யா, அந்த ட்ரெயின் வந்துருச்சா? ட்ரெயின் வந்துருச்சுமா, ஆனா அக்காவை தான் ட்ரெயின்ல காணோம். நீ தாண்டா அங்க லேட்டா போய் சேர்ந்திருப்ப. ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் வரதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேம்மா. சரி, ரம்யா எங்க? நானும் அக்காவை தான் தேடிட்டு இருக்கேன். சரி, அவளுக்கு கால் பண்ணி பாரு. அவ அங்கதான் எங்கேயாவது இருப்பா. போன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுமா. சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கவனமா அங்க தேடி பாருடா. ஹலோ செந்தில், ரம்யாவோட போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. வீட்டுக்கு வந்துட்டாளா? இல்ல ராமானுஜ், ட்ரெயின் வந்துருச்சு, ஆனா அக்காவை தான் ட்ரெயின்ல காணோம். என்ன? ஆனா அவ ட்ரெயின் 11:30 மணிக்கெல்லாம் வந்திருக்கணுமே. மணி இப்போ 1 ஆகுது.
சார் என்னோட சிஸ்டர் ரம்யா ஷோனூர்ல இருந்து எர்ணாகுளம் வர ட்ரெயின்ல வந்தா. ட்ரெயின் 11:30 மணிக்கெல்லாம் ஸ்டேஷனுக்கு வந்துருச்சு. ஆனா எங்க அக்காவை அங்க காணும் சார். இது ரயில்வே போலீஸோட கேஸ். எங்ககிட்ட எதுக்காக ரிப்போர்ட் பண்றீங்க? சார் போலீஸ்னா எல்லாமே ஒரே போலீஸ் தானே சார். ஏற்கனவே எங்க அக்காவை காணும்னா. சார் எங்களுக்கு இந்த ப்ரொசீஜர்லாம் தெரியாது. ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். என்னாச்சு சார் என்னோட ஃபியான்சி ரம்யா எர்ணாகுளம்ல இருந்து பேசஞ்சர் ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தா. ட்ரெயின் 11:30க்குலாம் வந்துருச்சு. ஆனா அவ இன்னும் ரீச் ஆகல சார். எர்ணாகுளத்துல அவ ட்ரெயின்ல ஏறினால? சார் கிட்டத்தட்ட 9 மணிக்கு மோரூர்கார கிராஸ் பண்ணும்போது எனக்கு ஃபோன் பண்ணி கூட பேசினா. ஆனா சார் அக்காவோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஏன் இன்னும் அவங்க வரலன்னு தெரியல. சரி நாங்க ரயில்வே போலீஸோட கோஆர்டினேட் பண்றோம். ஹலோ, நான் கலிதி நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசி நாயர் பேசுறேன். எங்க ஒரு பொண்ணோட மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அந்த பொண்ணோட வீட்டாளுங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்நேரம் அந்த பொண்ணு ஷோனூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கணும். ஆனா அவங்க அங்க வரல, வீட்டுக்கும் வரலையா. உங்ககிட்ட அந்த பொண்ணை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா? எர்ணாகுளத்துல இருந்து ஷோனூருக்கு பேசஞ்சர் ட்ரெயின் வந்ததும் அந்த ட்ரெயினை சேர்ந்த 2 பேசஞ்சர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, சார் நாங்க லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டோட பக்கத்து கோச்ல தான் இருந்தோம். பல்லம்ல இருந்து கிராஸ் பண்ண ஒரு 10-15 நிமிஷத்துல ஒரு பொண்ணு லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல இருந்து வெளியில குதிக்கிறத பார்த்தேன். அவங்க சொல்றத வச்சு பார்த்தா லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல அவ்வளவா ஆள் இருந்திருக்க மாட்டாங்க. பல்லம் ஸ்டேஷன் தாண்டும் போது மேக்ஸிமம் எல்லாரும் இறங்கிட்டு இருப்பாங்க. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு சூசைட் பண்ணிருப்பாளோன்னு தோணுது. உங்களுக்கு அந்த பொண்ணோட பாடி கிடைச்சதா? எங்களுக்கு அந்த பொண்ணோட பாடியை பத்தின எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. ஆனா எங்களோட டீம் அந்த பொண்ணை ட்ராக் ஓரமா தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. ரம்யா, ரம்யா வரல. ரம்யா எங்க? செந்தில், ரம்யா எங்கடா? ராமானுஜம், ரம்யா எங்க? நீங்களா இந்த பக்கம் போங்க. இந்த பக்கம். ஓகே சார். கவனமா பாருங்க. இல்ல சார், இங்க எதுவும் இல்ல சார். அந்த பக்கம் போய் பாருங்க. ஒரு நிமிஷம் சத்தம் போடாதீங்க. ரம்யா ட்ரெயின்ல இருந்து குதிச்சிருந்தா அவ ட்ராக் பக்கத்துல கிடக்கணும். ஆனா ட்ராக்ல இருந்து தூரத்துல கிடைச்சிருக்கா. எப்படி? ரம்யா ட்ரெயின்ல இருந்து கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அவளை யாரோ ட்ராக்ல இருந்து உள்ள இழுத்துட்டு போயிருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. ரம்யா எங்களுக்கு கிடைச்சப்ப அவளோட உடம்புல கொஞ்சம் கூட துணியே இல்ல சார். யாரோ அவளை ரேப் பண்ணிருக்கணும். அப்ப ரம்யா ட்ரெயின்ல இருந்து குதிச்சு வாழ்வுக்கும் சாவுக்கும் போராடிக்கிட்டு இருந்தப்போ யாரோ ஒருத்தன் அவளை கொடூரமா ரேப் பண்ணிருக்கான்னு சொல்ல வரீங்க? அது மட்டும் இல்ல சார், இது கேங் ரேப்பாவும் இருக்கலாம். இல்ல ஒண்ணுக்கு மேற்பட்ட ஆளுங்க அவளை ட்ராக்ல இருந்து இழுத்துட்டு போயிருக்கலாம். அவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணிருக்கலாம். என்னாச்சு சார்? எங்க சார் என் பொண்ணு ரம்யா? என்னாச்சு அவளுக்கு? அவளையே இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ரம்யா ட்ரெயின்ல இருந்து குதிச்சதுனால அவளுக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. அதோட அவளை ரொம்ப கொடூரமா கேங் ரேப் பண்ணிருக்காங்க. என்ன சொல்றீங்க சார்? முதல்ல ஏதோ சூசைட்னு சொன்னீங்க, இப்ப என்னமோ ரேப்னு சொல்றீங்க. ரம்யா சூசைடுக்கு அட்டெம்ப்ட் பண்ணிருக்கலாம்னு எங்களுக்கு ஒரு டவுட் இல்ல இருந்தது. இல்ல, என் பொண்ணு அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டா. நீங்க வேற ஏதோ பொண்ணை பார்த்துட்டு ரம்யான்னு சொல்றீங்க சார். மனுஷங்க ஏன் இந்த மாதிரி கீழ்த்தனமா நடந்துக்கிறாங்கன்னு எங்களுக்கே பயம் ஏற்பட்டிருக்கு. ஒரு பொண்ணு வாழ்வுக்கும் சாவுக்கும் போராடும் போது ஈவிரக்கம் இல்லாம இப்படிப்பட்ட கொடூரத்தை பண்ணிருக்காங்க. சிஸ்டர், how is she now? She is very critical sir. இப்ப எதுவும் சொல்ல முடியாது. ரம்யா தற்கொலை பண்ணிக்கக்கூடிய பொண்ணு இல்லைன்னு அவ ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்றாங்க. கேங் ரேப்புங்கிற விஷயம் கூட ஷாக்கிங்கா இருக்கு. நீங்க உடனே RPF டீமோட ஸ்பாட்டுக்கு போங்க. அதோட எந்த போகில ரம்யா டிராவல் பண்ணாலோ அதை நல்லா செக் பண்ணுங்க. சார், இந்த கம்பார்ட்மெண்ட்டை நல்லா செக் பண்ணுங்க. எந்த எவிடன்ஸ் கிடைச்சாலும் அதை விடாதீங்க. சார், ரெண்டு பட்டனும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கு. ஒரே ஷர்ட்டோட தான் இருக்கலாம். பிளட் ஸ்டெயின்ஸ். சஞ்சய், ஃபோரன்சிக் டீமை கூப்பிடுங்க. அண்ட் இந்த பிளட் ரம்யாவோட பிளட்டோட மேட்ச் பண்ணி பார்க்க சொல்லுங்க. எஸ் சார்.
எங்களுக்கு இங்க தான் அந்த பொண்ணு கிடைச்சா. இது ட்ரையல். அப்ப அந்த பொண்ணு அந்த பக்கமா விழுந்திருக்கா. அநேகமா அந்த பொண்ணு இந்த இடத்துல விழுந்திருக்கான்னு நினைக்கிறேன். இங்க இருந்து அங்க வரைக்கும் இழுத்துட்டு போயிருக்காங்க. அங்க வச்சு கேங் ரேப் பண்ணிருக்காங்க. ராத்திரி இருட்டா இருந்ததுனால ரம்யா இங்க விழுந்திருப்பாங்கிறதே எங்களுக்கு தெரியாம இருந்தது. நமக்கு கிரைம் ஸ்பாட்ல இருந்து கிடைச்ச ஆதாரங்களை பார்க்கும்போது ரம்யாவை ரயில்ல இருந்து கீழே விழுந்ததுக்கு அப்புறம் ரேப் பண்ணிருக்காங்க. கம்பார்ட்மெண்ட்ல ரம்யாவோட ஸ்ட்ரகிள் மார்க்ஸ் இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இது சூசைட் அட்டெம்ப்ட் கிடையாது, கண்டிப்பா மர்டர் தான். இந்த பட்டன்ஸ் இது ரம்யா ட்ரெஸ்ஸோடது கிடையாது. இந்த ஹேர் கிளிப் ரம்யா ட்ரெயின்ல டிராவல் பண்ணிருக்கா. அப்ப கண்டிப்பா லக்கேஜ் இருக்கும்ல. அத நாம ட்ரெயின்லயும் பார்க்கல, கிரைம் சீன்லயும் பார்க்கல. அப்ப ரம்யாவை ரேப் மட்டும் பண்ணல, அவகிட்ட இருந்து கொள்ள அடிச்சிருக்காங்க. கரெக்ட். ரம்யாவோட பர்ஸ், பேக், வாலெட் எதுவுமே கிடைக்கல சார். ரம்யா லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல டிராவல் பண்ணிருக்கா. அதே கம்பார்ட்மெண்ட்ல நமக்கு பிளட் ஸ்ட்ரெயின்ஸும் கிடைச்சிருக்கு. ஏதாவது ஒரு பொம்பளை ரம்யா கிட்ட திருட முயற்சி பண்ணிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அந்த பொம்பளை எல்லாத்தையும் திருடிட்டு ரம்யாவை வெளியில தள்ளி விட்டுருக்கலாம். ஆனா அவங்க 2 பேர் ஆர்பிஎஃப் கிட்ட ஏன் இதை மட்டும் சொன்னாங்க? அதாவது ரம்யா ட்ரெயின்ல இருந்து குதிக்கிறது மட்டும் பார்த்ததா? ரம்யா இப்போ ஸ்டேட்மெண்ட் தர நிலைமையில இல்ல சரவணன். ஆனா கிரைம் சீன்ல இருந்து நமக்கு கிடைச்ச எவிடன்ஸை வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு தியரி கிடைக்குது. அவளை ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டுருக்காங்க, திருடி இருக்காங்க, உயிருக்கு போராடும் போது ரேப் பண்ணிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிற எல்லாரையும் நாம பிடிச்சாகணும். எந்த இடத்துல ரம்யா கிடைச்சாலோ அந்த இடத்துல போய் விசாரிங்க. ஏன்னா குற்றவாளி அந்த ஏரியாவை சேர்ந்தவனா இருக்கலாம். அப்புறம் இந்த 2 பசங்க ரயில்வே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தாங்கல்ல, அவங்கள வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், மீடியா ஆளுங்களுக்கு இந்த கேஸை பத்தி தெரிஞ்சு போச்சு. நேத்து 16th ஜனவரி நைட் ஷோனூர்ல இருந்து எர்ணாகுளம் வந்த பேசஞ்சர் ட்ரெயின்ல ஒரு பொண்ணுக்கு நடந்த கொடுமையை கேட்டீங்கன்னா மனுஷனா இருக்கிற எல்லாரோட மனசும் பதறி போயிடும். யார் அந்த மிருகங்கள்? வாழ்வுக்கும் சாவுக்கும் போராடிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணை ஈவு இறக்கமே இல்லாம கேங் ரேப் பண்ணி நாசம் பண்ணிருக்காங்க. முதல்ல ரயில்வே போலீஸ் இதை சூசைட் கேஸா நினைச்சாங்க. இப்போ அந்த கேஸ் அட்டெம்ப்ட் மர்டர் கேங் ரேப் கேஸா கருதப்படுது. அம்மா, உங்களோட அக்கவுண்ட்டுக்கு நான் பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ரெண்ட் கொடுக்கணும்ல. ரம்யா வாடகைக்கான பணத்தை செந்தில் அரேஞ்ச் பண்ணிட்டான். இந்த பணத்துல உன் நிச்சயதார்த்தத்துக்கு நாம ஷாப்பிங் பண்ணலாம். அம்மா, நீங்க காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்களா? எப்படி உனக்கு தெரிஞ்சது? அதுவா, உங்க காஃபியோட ஸ்மெல் அங்க இருந்து இவ்ளோ தூரம் வருது. உங்க காஃபியை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். உங்களை மாதிரி யாராலையும் இந்த உலகத்துல காஃபி போட முடியாது. போதும் போதும், ரொம்ப புகழ்ந்து தள்ளாத. சரி, ஷோர்னூருக்கு எப்ப வர? அடுத்த வாரம் நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு நீ இன்னும் அங்கேயே உட்காந்துருக்க. நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி அம்மா கூட கொஞ்ச நாள் இருக்க கூடாதா? நிச்சயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 வாரம் நான் உங்க கூட தான் இருக்க போறேன். உங்க காஃபியும் என்ஜாய் பண்ணுவேன். அதோட நாமளும் நிறைய பேசலாம். அம்மா, ராத்திரி ஃபுல்லா நீங்க தூங்கவே இல்லம்மா. வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்களேன். ஏன் ரம்யா ராத்திரி எதுவும் சாப்பிட்டுருக்க மாட்டா. நீ போய் சீக்கிரம் சாப்பாடு வாங்கிட்டு வா. அம்மா, அக்காக்கு குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்குமா. நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்கம்மா. உன்கிட்ட சொன்னல, எர்ணாகுளம் போய் ரம்யாவை கூட்டிட்டு வான்னு சொன்னேன். நீ எல்லாம் ஒரு தம்பியாடா. நீ மட்டும் போய் கூட்டிட்டு வந்திருந்தா இன்னைக்கு ரம்யா ரம்யா ரயில்வே போலீஸ்ல ரம்யா ட்ரெயின்ல இருந்து குதிச்சான்னு 2 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல.
அவங்க போனும் சுவிட்ச் ஆஃப், வீட்லயும் இல்லையா? சார் அவங்க 2 பேரும் காலையில இருந்து காணோம். பக்கத்துல விசாரிச்சு பார்த்தாலும் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. போன் சுவிட்ச் ஆஃப், வீட்லயும் இல்லனா ஒருவேளை ரம்யாக்கு நடந்த குற்றத்துல இவங்களுக்கும் பங்கு இருக்குமா? உடனே அவங்க போனை ட்ராக் பண்ணுங்க, எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிங்க. எஸ் சார். ரயில்வே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த ரஞ்சித் அப்புறம் சுவாமிநாதன்ற பசங்க காணாம போயிட்டாங்க. அதனால போலீஸுக்கு அவங்க மேல சந்தேகம் ஏற்பட்டது. கிரைம் சீனுக்கு பக்கத்துல இருந்த பிக் பாக்கெட்ஸ், திருடனுங்க, அப்புறம் கட்ட பஞ்சாயத்து பண்றவங்களை போலீஸ் பிடிச்சு விசாரிச்சாங்க. சீக்கிரமாவே அவங்க 2 பேர்ல ஒருத்தனான ரஞ்சித்தோட போன் ஆன் ஆச்சு. அவன் போலீஸ்ல பிடிபட்டான். சார், நான் தான் ரயில்வே போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து என் கடமையே செஞ்சிருக்கேன். நீங்க என்னையே சந்தேகப்படுறீங்களா? உன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தலைமறைவானதுனால தான் உன்னை சந்தேகப்படுறோம். சார், நான் பிஎஸ்சி ஸ்டூடெண்ட். எக்ஸாம் எழுதுறதுக்காக போயிருந்தேன். எக்ஸாம் ஹால்ல எங்களுக்கு ஃபோன் அலௌட் இல்ல. அதனால தான் என்னோட போனை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். அப்புறம் ஃப்ரெண்டு, அவனும் ஆள் இல்ல. நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் ரயில்வே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. சார், அவர் என் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது. 2 பேரும் ஒன்னா ஷோனூருக்கு டிராவல் பண்ணோம், அவ்வளவுதான் சார். அந்த ட்ரெயின்ல தான் அந்த பொண்ணு கீழே குதிச்சா. லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு பொண்ணு குதிக்கிறத எப்படி உன் கம்பார்ட்மெண்ட்ல இருந்து பார்த்த? இல்ல சார், நான் அதை பார்க்கல. அந்த பையன் தான் பார்த்துட்டு சொன்னா சார். இப்படியும் இருக்கலாம்ல, உன் ஃப்ரெண்டு அந்த பொண்ணை ட்ரெயின்ல இருந்து கீழே தள்ளி விட்டதை நீ பார்த்திருக்கலாம்ல. இல்ல சார், நான் தான் சொல்றேன்ல, நாங்க பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல இருந்தோம். நாங்க அந்த பொண்ணை பார்க்க கூட இல்ல சார். ஆனா ஒரு விஷயம் சார், லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல ஒரு பொண்ணு கத்துற சத்தம் மட்டும் கேட்டுச்சு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. டேய், அங்க ஏதோ சத்தம் கேக்குது. ஆமா, எனக்கும் கேக்குது. என்னவா இருக்கும்? லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல இருந்து தான் சத்தம் கேக்குதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு. ஆமா, எனக்கும் சத்தம் அந்த பக்கம் இருந்து கேட்க தான் செய்யுது. என்னாச்சு? அங்கிள், லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல ஏதோ சத்தம் கேக்குது. அங்க ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். சரி இருங்க, நான் உடனே போய் செயினை இழுக்கிறேன். ஏய் வேண்டாம், அந்த பொண்ணு ட்ரெயின்ல இருந்து கீழே குதிச்சு. என்ன? நான் இப்பதான் பார்த்தேன். நானே செயினை பிடிச்சி இழுத்து ட்ரெயினை நிறுத்தலாம்னு நினைச்சேன் சார். ஆனா அவன் தான் என்ன தடுத்து நிறுத்தினான். அந்த பொண்ணு குதிச்சிட்டான்னு சொன்னா. நாங்க ஷோனூர்ல இறங்குனதும் ரயில்வே போலீஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டோம். நீங்க அந்த பொண்ணு கத்துறத கேட்டிருக்கீங்க, குதிக்கும் போதும் பார்த்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ரயில்வே போலீஸ் கிட்ட ஏன் எல்லாத்தையும் சொல்லல? ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை என்ன பண்ணீங்க? சார், நாங்க 2 பேரும் எதுவுமே பண்ணல சார். அந்த பொண்ணை நினைச்சு கவலை தான் பட்டோம். அதனாலதான் ரயில்வே போலீஸ் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னோம். சார், எனக்கு என்னமோ இது பிளான் தோணுது. ஏன்னா ரஞ்சித்தோட கூட்டாளியை காணோம். ரஞ்சித் சுவாமி அவனுடைய ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்றான். எதுக்கும் நீங்க ரஞ்சித் சுவாமி 2 பேருடைய கால் ரெக்கார்ட்ஸ் எடுங்க. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இல்லையாங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடும். சுவாமி எங்க இருக்கான்னு பாரு. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரம்யா கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பாரு. இந்த கேஸ்ல ரம்யாவோட ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். ராமனுஜ், ரம்யா எப்படி இருக்கா? மோசமான நிலைமையில இருக்கா. அவளுக்கு இன்ஜுரி அதிகமா இருக்கு. என்ன நடக்கும் தெரியல. செந்தில் எங்க? அக்கா, அக்கா, என்னாச்சு? எதுக்கு நாய்ஸ் பொல்யூஷன் மேக் பண்ற? என் டிஷர்ட்டை பாத்தியா? இந்த டிஷர்ட்டை நான் எனக்காக வாங்கிட்டு வந்தேன், நீ போட்டுட்டு இருக்க. நீ எனக்காக தான் வாங்கிட்டு வந்திருப்பேன்னு நினைச்சேன். இது என்னோட ஃபேவரட் கலர் இல்ல? அதுக்கு நீ எல்லோ கலர் இருந்தா உனக்கே சொந்தமா? ஓகே, பிளடி பி. அதான் நான் போட்டுட்டேன்ல. நாளைக்கு உனக்கு சூப்பரான டி-ஷர்ட் வாங்கி தரேன். ஒண்ணு தேவையில்ல, எனக்கு இப்பவே வேணும், இப்பவே வேணும். போதும் விடுப்பா. முடியாது முடியாது, இப்ப வேணுங்கறல்ல. ஃபைன். இந்த உன்னோட டி-ஷர்ட்டை நீயே வச்சுக்கோ. உன்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண பாரு என்ன சொல்லணும். ஹலோ சார். எஸ் சார், மேட்டர் ரொம்ப சீரியஸ்னு எனக்கு நல்லா தெரியும். முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றோம் சார். ஓகே சார். சார் சார் நான் ஃபோரன்சிக் டீமோட பேசிட்டேன். ரயில் கம்பார்ட்மெண்ட்ல பிளட் ஸ்டெயின் இருந்துச்சுல, அது ரம்யாவோட தான் சார். அந்த ஸ்டெயின்ஸ் பிளட்டோட மேட்ச் ஆகுது. இதுல இருந்து ஒரு விஷயம் புரியுது. ரம்யாவை அன்னைக்கு ராத்திரி யாரோ ட்ரெயின்ல கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. திருட்டும் அப்பதான் நடந்திருக்கணும். சார், ரம்யா கிடைச்ச ஏரியால இருக்கிற பிக் பாக்கெட், திருடங்க எல்லாரையும் பிடிச்சி நல்லா விசாரிச்சு பார்த்தாச்சு. ஆனா யாருக்கும் எதுவும் தெரியல. அதோட ரஞ்சித்தும் அதே பழைய பாட்டு தான் பாடுறான். ரஞ்சித் சுவாமிநாதனோட கால் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணோம். எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. எனக்கே சுவாமிக்கும் ரஞ்சித்துக்கும் ஏற்கனவே பழக்கம் இருக்குன்னு தோணிக்கிட்டே இருக்குன்னு தெரியல. குமார் சொல்லு சார். சுவாமியோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்து அவனை பத்தி தெரிய வந்திருக்கு சார். அந்த சுவாமியை தூக்கிட்டு வாங்க. சார், கேங் ரேப்புங்கிற நியூஸை கேட்டதும் என்ன சந்தேகப்படுவாங்களோன்னு பயம் வந்துருச்சு.
அதனால தான் நான் உடனே தலைமறைவாயிட்ட. அதான் வந்துட்டல, இப்ப உண்மையை சொல்லு, சீக்கிரம் சொல்லு. சார் அந்த பொண்ணை நான் ஒன்றும் பண்ணல, இப்படி பேசாதீங்க. இதுக்காக தான் யாரும் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதில்ல. நீங்க கிரிமினலை பிடிக்காம எங்களை மாதிரி ஆளுங்களை தான் தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க. உன் மூஞ்சில நல்லவனா கெட்டவனான்னு எழுதி ஒட்டல இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரியான ஆள் நான் கிடையாது. ஒரு பொண்ணு கத்துற சத்தம் கேட்டுச்சு, நான் கதவு கிட்ட போய் நின்று பார்த்தேன். அப்பதான் அந்த பொண்ணு ட்ரெயின்ல இருந்து கீழே குதிச்சா. இதை தவிர எனக்கு வேற ஒன்றும் தெரியாது சார். ப்ளீஸ் என்ன வீட்டுக்கு போக விட்டுருங்க. அதை பத்திலாம் அப்புறம் பேசிக்கலாம். அந்த பொண்ணு ட்ரெயின்ல இருந்து தானா குதிச்சாலா இல்ல நீயும் உன் ஃப்ரெண்டு தள்ளி விட்டீங்களா? சார் அவ லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல இருந்தா. அதே லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல தான் பிளட் ஸ்டெயின்ஸும் கிடைச்சது. அந்த பொண்ணு பயங்கரமா கத்துனதா உன் ஃப்ரெண்டு சொன்னா? ஆமா சார், பயங்கரமா கத்துனா. காப்பாத்துங்க, யாராவது வாங்க. ஏய், யாரோ கத்துற சத்தம் கேக்குதுல? கேக்குது. யாராவது வாங்க ப்ளீஸ். நான் ஒத்துக்கிறேன் சார், நான் தான் செயினை பிடிச்சி இழுக்க வேண்டாம்னு சொன்னேன். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் கதவு கிட்ட போனேன். அப்போ நான் என்ன பார்த்தேன்னா, என்னாச்சு? அதான் ஒரு கை வச்சுட்டு பிச்சைக்காரன் சுத்திக்கிட்டு இருந்தால, லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல இருந்து கீழே குதிச்சுட்டான். ஒத்த கை ஆளா? அந்த ஒத்த கை ஆளை பத்தி ரஞ்சித் ஏன் எங்க கிட்ட சொல்லல? சார் அந்த ஒத்த கை ஆளும் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல இருந்து குதிச்சான்னு எனக்கு தெரியாது சார். சார் அதோட அதை பார்த்த ஆளும் என்கிட்ட எதுவுமே சொல்லல. ஆனா அந்த ஒத்த கை ஆளை என்னோட கம்பார்ட்மெண்ட்ல நானே பார்த்தேன் சார். அந்த ஒத்த கை ஆள் உன் கம்பார்ட்மெண்ட்ல இருந்தான்னு நீ சொல்ற, ஆனா லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல இருந்து குதிச்சான்னு சுவாமி சொல்றான். நான் எங்க சார் அப்படி சொன்னேன்? அங்க இருந்த இன்னொருத்தர் சொன்னாருன்னு தானே சொன்னேன். அந்த ஒத்த கை ஆளு உங்க கம்பார்ட்மெண்ட்ல இருந்தானா? அவன் இறங்கி லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டுக்கு எப்ப போனான்? சார் அவன் எங்க கம்பார்ட்மெண்ட்ல இருந்து எப்போ லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போனான்லாம் எனக்கு தெரியாது சார். ஆனா சார் அவன் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஷோனூர் ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் வரதுக்குள்ளதான் ரம்யாக்கு ஏதோ நடந்திருக்கு. இவங்களை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த ஒத்த கை ஆள்னு ஏதோ கதை கட்டி சொல்றாங்க. இவங்களுக்கு DNA டெஸ்ட் எடுங்க. எனக்கு என்னமோ இந்த ரேப் கேஸ்ல இவங்க இன்வால்வ் ஆயிருக்கலாம்னு தோணுது. இவங்க சொல்றதை வச்சு அந்த ஆளுடைய ஸ்கெட்சை வரைங்க. ஆனா தனித்தனியா கேளுங்க, அப்ப தெரியும் இவங்க ரெண்டு பேரும் சொல்றது ஒரே ஆளா இல்ல கற்பனையான்னு. அன்னைக்கு ரம்யா டிராவல் பண்ண ட்ரெயின்ல இவங்க கம்பார்ட்மெண்ட்ல யாரெல்லாம் இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்குங்க சார். இந்த ரெண்டு ஸ்கெட்சும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்ப இவங்க சொன்ன மாதிரி ஒரு ஆளு இருக்கத்தான் செய்யறான். சார் சோனூர் ரயில்வே ஸ்டேஷனுடைய CCTV ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு சார். சார் இந்த பசங்களோட கம்பார்ட்மெண்ட் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கு. ஏதோ இங்க ரஞ்சித் சுவாமியோட இன்னும் 2 பேர் இறங்குறாங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணு சார். இதான் சார் அந்த ஆளு. அந்த பொண்ணு ட்ரெயின்ல இருந்து கீழே குதிச்சதுக்கு அப்புறம் அந்த ஒத்த கையாலும் ட்ரெயின்ல இருந்து குதிச்சான்னு இவர் தான் சார் சொன்னாரு. வா போலாம். இந்த கேஸ்ல ஒரு குற்றவாளி மேல சந்தேகம் திரும்பி இருக்கு. அவன் இருக்கானா இல்லையான்ற குழப்பம் போலீஸ்க்கு வந்திருக்கு. ஆனா அன்னைக்கு ராத்திரி சோனூர் ஸ்டேஷன்ல இறங்கினவங்களுக்கும் ரம்யாவோட கேங் ரேப்புக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையான்றது குழப்பமா இருக்கு. ஆனா சுவாமியோட ஸ்டேட்மெண்ட்டும் கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருந்தது. ஏன்னா ரம்யா ட்ரெயின்ல இருந்து குதிச்சதுக்கு அப்புறமா லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல இருந்து ஒத்த கை கொண்ட ஒரு ஆள் ட்ரெயின்ல இருந்து குதிச்சிருக்கான். குதிக்கும் போது பார்த்த ஆளையும் போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவரையும் விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டாங்க. ஆமா சார், இவன் தான் சார் அந்த ஒத்த கை பிச்சைக்காரன். அன்னைக்கு லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல இருந்து கீழே குதிச்சிட்டான். இந்த ஒத்த கை பிச்சைக்காரன் ஓடுற ட்ரெயின்ல இருந்து குதிச்சானா? ஆமா சார், நான் அதை என் கண்ணாலேயே பார்த்தேன். ஆனா பொண்ணு குதிச்சதை நான் பார்க்கல சார். ஆனா ரஞ்சித்தன் சுவாமி இந்த ஒத்த கை பிச்சைக்காரன் உங்க கம்பார்ட்மெண்ட்ல இருந்ததா சொன்னாங்க. ஆனா லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல இருந்து குதிச்சதா நீங்க சொல்றீங்க. ஆமா சார், முதல்ல எங்க கம்பார்ட்மெண்ட்ல தான் இருந்தான். ஒருவேளை வர ஸ்டேஷன்ல இறங்கி லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டுக்கு அவன் போயிருக்க வாய்ப்பு இருக்கு சார். இந்த ஆள் உன் கம்பார்ட்மெண்ட்ல தான் இருந்தான்னு நீ சொல்ல வர. அங்கிருந்து இறங்கி லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கான். ரம்யாவை தள்ளி விட்டுட்டு அவனும் ஓடுற ட்ரெயின்ல இருந்து குதிச்சிருக்கான். சார் அந்த ஒத்த கை ஆளு ஓடுற ட்ரெயின்ல இருந்து குதிக்கிறத மட்டும் தான் நான் பார்த்தேன் சார். மத்தபடி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது சார். அதுக்கப்புறம் நிறைய நடந்திருக்கு தெரியுமா? அந்த ட்ரெயின்ல இருந்து விழுந்த பொண்ணை புதருக்கு இழுத்துட்டு போய் கொடூரமான முறையில கேங் ரேப் பண்ணிருக்காங்க சார். நியூஸ்ல வந்தப்ப நானும் அதை பார்த்தேன். நாங்க அப்பவே ஏதாவது செஞ்சிருக்கணும்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் சார். ஆனா நீங்க ஒன்னும் பண்ணல. ஏன் செய்யலன்னு தெரியுமா? ஏன்னா நீங்களும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கீங்க. இல்ல சார், எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. எனக்கு என்ன தோணுதுன்னா, இது எல்லாத்துக்கும் பின்னால அந்த ஒத்தக்கை பிச்சைக்காரன் தான் இருப்பான்னு தோணுது சார். ஆமா சார், ஒரு கையில்லாத ஆளு மல்லூர்புரம் ஸ்டேஷன்ல எங்களோட கம்பார்ட்மெண்ட்ல வந்து உட்காந்தான் சார். ஆனா ஒன்று சார், ட்ரெயின்லேருந்து குதிக்கும் போது நான் அந்த ஆளையும் அந்த பொண்ணையும் பார்க்கல சார். நீங்க அந்த பொண்ணு கத்துறத கேட்டீங்களா? கேட்டேன் சார். கம்பார்ட்மெண்ட்ல இருந்த அத்தனை பேருக்கும் கண்டிப்பா கேட்டிருக்கோம் சார். அந்த பொண்ணு கத்தும்போது அந்த ஒத்த கையாள் எங்க இருந்தா? சார் எனக்கு அது தெரியாது. ஆனா ஒரு விஷயம் சார், அந்த பொண்ணோட சத்தம் கேட்கும்போது அந்த ஒத்த கையாள் எங்க கம்பார்ட்மெண்ட்ல இல்லை சார். உங்க பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்ப அந்த பொண்ணுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும்னு உங்களுக்குலாம் தோணவே இல்லையா? அது என்னன்னா சார்,
ஒரு பையன் தான் சொன்னான் அந்த பொண்ணு ஓடுற ட்ரெயின்லேருந்து குதிச்சிட்டான்னு. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை சார். புரியலையா? எனக்கு என்னமோ உங்களுக்கு எல்லாமே புரியுதுன்னு தோணுது. இல்லை ஒருவேளை அந்த பசங்களை பார்த்து பயந்து அவங்க சொல்கிற விஷயத்த அப்படியே சொல்கிறீங்களா? இல்லை சார், அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை சார். ஆமாம் சார், இவன் தான் சார் இவன் தான் அந்த கை இல்லாத ஆள். சார் இவங்க 4 பேருமே சொல்கிறது என்னன்னா ட்ரெயினில் அந்த ஒரு கை இல்லாத ஆளை பார்த்துருக்காங்க. இன்டெரக்டாக எல்லாரும் அவனை தான் காட்டுறாங்க. இவங்க 4 பேரும் போய் சொல்கிற மாதிரி தெரியல சார். ஏன்னா அவங்க ரெக்கார்ட்ஸை நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். இவங்க 4 பேருக்கு ஒருத்தர் தெரியாது. சரவணன், ரம்யாவை கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. இந்த 4 பேரையும் நம்ப முடியாது. இவங்களுக்கும் DNA டெஸ்ட் பண்ணுங்க சார். எர்ணாகுளத்திலிருந்து ஷோனூர் போற பேசஞ்சர் ட்ரெயின்ல லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல ரம்யா கத்தின சத்தத்தை கேட்டவங்க கீழே குதிக்கும் போது பார்த்ததா சொன்ன அந்த ஒத்தக்கை ஆளு தான் கிரைமுக்கு மெயின் சஸ்பெக்ட்னு சொல்றாங்க. விட்னஸா இருந்த 4 பேர் மேலேயும் போலீஸுக்கு சந்தேகம் வந்திருக்கு. ரம்யாவை கேங் ரேப் பண்ணிருக்காங்கன்னு போலீஸோட தியரி இருக்குல்ல, அந்த தியரிக்கு இப்போ ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் ஷாக்கே அடிக்க போகுது. அதை யாரும் கற்பனை பண்ணிருக்க மாட்டாங்க. சார், ரம்யாவோட மெடிக்கல் ரிப்போர்ட்ல ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. அவளை கேங் ரேப்லாம் எதுவும் பண்ணல. ஒருத்தன் மட்டும்தான் அவளோட ரேப்ல இன்வால்வ் ஆகியிருக்கான். ஆனா டாக்டர், இப்போ ரம்யா கிடைச்சிருக்கிற கண்டிஷனை வச்சு பார்க்கும்போது அது ஒருத்தர் செஞ்ச வேலை மாதிரியே தெரியலையே. சார், ரம்யாவோட பாடியில இருந்து எங்களுக்கு கிடைச்ச DNA சாம்பிள்ஸ் எல்லாமே ஒருத்தனோடது மட்டும்தான். அவன் தான் அவளை ரேப் பண்ணிருக்கான். அண்ட் அவளோட கண்டிஷன்ல எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல சார். இருந்தாலும் நாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். ப்ளீஸ் டாக்டர், டூ சம்திங். அவளுக்கு என்னாச்சு, யார் இப்படி பண்ணாங்கன்னு ரம்யா சொன்னா மட்டும்தான் நமக்கு தெரிய வரும் சார். ரொம்ப வலிக்குதாம்மா ரம்யா? சொல்லு ரம்யா, அம்மா கிட்ட சொல்லுமா. என்கிட்ட பேசு. அம்மா கிட்ட பேசு. மேம், நீங்க ப்ளீஸ் கொஞ்சம் வெளியே போறீங்களா? நாங்க டெஸ்ட் பண்ணணும். நாலு பேருமே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த ஆளு லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல இருந்திருக்கான். ரம்யாவோட பிளட் ஸ்டெயினும் இருக்கு. ரம்யா ட்ரெயின்ல இருந்து குதிச்சதுக்கு அப்புறமா இந்த ஆளு ட்ரெயின்ல இருந்து குதிச்சிருக்கான். அப்புறம் ரம்யாவோட பாடியிலயும் ஒருத்தனுடைய DNA சாம்பிள் தான் கிடைச்சிருக்கு. ஒருவேளை இந்த ஆளு சார், இவனுக்கு ஒரு கை தானே இருக்கு. ஒரு வயசு பொண்ணை ட்ராக்ல இருந்து 200 மீட்டர் எடுத்துட்டு போறதுங்கிறது அதுக்கு வாய்ப்பு இல்ல. இதுல ரேப் வேற, அதுக்கு பாசிபிலிட்டி இல்ல சார். ஒருவேளை இவன் பண்ணிருக்கலனா வேற யாரோ ஒருத்தன் பண்ணிருப்பான். அந்த இன்னொருத்தனை பத்தி நம்ம கிட்ட எந்த க்ளூவும் இல்ல. சரவணன், ஏதாவது பண்ணி இவனை முதல்ல கண்டுபிடிங்க. அன்னைக்கு ராத்திரி கம்பார்ட்மெண்ட்ல என்ன நடந்ததுன்னு ஒன்னு ரம்யா சொல்லணும், இல்லனா இவன் சொல்லணும் சார். அக்கா 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 எழுந்திருக்கா. அக்கா அக்கா உனக்கு. அக்கா ரம்யா, ரம்யா எழுந்திரு. ரம்யா எழுந்திருக்கா. ப்ளீஸ் எழுந்து வாக்கா. அம்மா எப்படி இருக்காங்கன்னு பாருக்கா. அக்கா We tried our best. என் பொண்ணுக்கு வலியில இருந்து விடுதலை கிடைச்சிடுச்சு இல்ல டாக்டர்? ஆனா முக்தி, குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கும் போதுதான் என் பொண்ணு ரம்யாவுக்கு முக்தி கிடைக்கும் சார். ஹலோ,
என்னாச்சு சார்? எதுக்காக என்ன பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க? ஏய், உன்னோட நல்ல நடிகன்னா ஒரு பொண்ணை நீ ட்ரெயின்ல அடிச்சிருக்க, அவளை ட்ரெயின்ல இருந்து கீழே தள்ளி கொடூரமா ரேப் பண்ணிருக்க. என்ன சார், நான் போயா? என்னோட நிலைமையை நீங்க பாத்தீங்கல்ல? இந்த நிலைமையில நான் போய் எப்படி சார் ரேப் பண்ணுவேன்? எனக்கு தெரியும் சார், நீங்கெல்லாம் போலீஸ்காரங்க, பெரிய ஆட்களை காப்பாத்துறதுக்காக என்ன மாதிரி ஏழைங்க மேல கேஸ் போடுவீங்க. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க சார், நான் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். இவங்கிட்ட இப்படி கேட்டா வேலைக்கு ஆகாது. நம்ம வழியில கேளுங்க, சொல்லுவான். ஐயோ சார், என்ன சார் சொல்றீங்க? சார், நான் சொல்றதை கேளுங்க சார். வேணாம் சார். சார், சார், என்ன விடுங்க சார். இங்க பாருங்க சார், நீங்க எவ்வளவு அடிச்சாலும் சரி, நான் பயத்துல பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். சார், ரம்யாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இதுபடி பார்க்கும்போது தலையில அடிபட்டதுனால தான் அவ இறந்து போயிருக்கா. ரம்யாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகும்போது அவளோட கிளாஸ்கா கோமா ஸ்டேஜ், அதாவது GCS 4. வழக்கமா சாகிறவங்களுக்கு GCS 3 தான் இருக்கும். உயிருள்ள ஒரு ஆளுக்கு 15. சோ ரம்யாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகும்போது அவ ஆல்ரெடி வெஜிடேட்டிவ் ஸ்டேட்ல தான் இருந்திருக்கா. அவளுடைய நியூரலாஜிக்கல் எக்ஸாமினேஷன் படி இதுல எழுதியிருக்கிறது, அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது she was almost dead. எஸ் சார். ஆனா இதுல எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, அந்த ஒத்த கையால சிங்கிள் பேசஞ்சர் அந்த ஒரு ஆள் ரம்யாவை இப்படி ஒரு மோசமான நிலைமைக்கு எப்படி புஷ் பண்ண முடியும்? அது சொல்றதும் கஷ்டம்தான். மத்த 4 பேசஞ்சர் சொல்றத பார்த்தா இவன் தான் அப்ப ட்ரெயின்ல இருந்திருக்கான். அர்ஜுன் ஸ்டேட்மெண்ட் படி இவன் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்லயே இருந்திருக்கான். அங்கதான் ரம்யாவை அட்டாக் பண்ணி தள்ளி விட்டுருக்காங்க. அந்த அர்ஜுன் இதுக்கு சார் போய் சொல்லணும். இதுக்கு முன்னாடி எந்த ட்ராக் ரெக்கார்டும் இல்ல. அரவிந்தோட வீட்ல இருந்தும் பெருசா எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. ஒருவேளை இந்த அரவிந்தே பிரைம் சஸ்பெக்டா இருக்கலாம். நீங்க அவனுக்கு DNA டெஸ்ட் எடுங்க. ரம்யாவோட பாடியில கிடைச்ச சாம்பிளோட இது மேட்ச் ஆச்சுன்னா ரேப்ப அரவிந்த் தான் பண்ணிருக்கான்னு கன்ஃபார்ம் ஆயிடும். சார், ஒரு பக்கம் அரவிந்த் தான் குற்றவாளின்னு போலீஸ் நிரூபிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அரவிந்தை காப்பாத்துறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் எந்த கேஸ்ல இன்வால்வ் ஆனாலும் சரி, நான் கண்டிப்பா அதுல ஜெயிச்சிருவேன். ஆனா என்னோட ஃபீஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களால அஃபோர்ட் பண்ண முடியுமா? சரி, நான் முதல்ல அரவிந்த பெயில் எடுக்கிறேன். அடுத்த ப்ராசஸ்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். இப்ப நீங்களே பாருங்க, போலீஸ் அரவிந்த கோர்ட்க்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ரம்யா ரேப் கேஸோட ஹியரிங். அதோட அரவிந்த்க்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு கேட்க போறதா சொல்றாங்க. ஸ்டேட்டோட ரொம்ப ஃபேமஸான கிரிமினல் லாயர் VP குக்குனர் அரவிந்த்காக வாதாட போறாரு. ஏன்னா அவர் அரவிந்த் இன்னோசென்ட்னு நம்புறாரு. மேம், அரவிந்த பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்களாலேயோ இல்ல இந்த கோர்ட்ல இருக்கிற யாராலேயோ ஒத்துக்க முடியுமா? அதாவது ஒரு 52 கிலோ இருக்கிற ஒரு பொண்ணை 40 கிலோ மட்டுமே இருக்கிற இந்த ஆளு அசால்ட் பண்ண முடியுமா? அதாவது பலவந்தமா ட்ரெயின்ல இருந்து அவளை கீழே தள்ளுறது, கூடவே தானும் குதிக்கிறது, உயிருக்கு போராடுற நிலைமையில அந்த பொண்ணை ட்ராக்ல இருந்து 200 மீட்டர் இழுத்துட்டு போறதுங்கிறது, அப்புறம் ரேப் பண்றதுங்கிறதுல சாத்தியமா? அதுவும் இந்த ஒரு கையை வச்சு. How is it possible, man? This is nothing but incompetence. போலீஸ்க்கு கல்பிரிட் கிடைக்கலங்கிறதுக்காக, அவங்களுடைய மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக அவங்க ரேண்டமா வீக்கான ஒரு ஆளை இங்க கூட்டிட்டு வந்து இப்படி கூண்டுல நிக்க வச்சிருக்காங்க. மேடம், அரவிந்த் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ட்ரெயின்ல இருந்த 4 பேர் ரம்யா கத்துறத கேட்டிருக்காங்க. லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்லயும் ட்ராக் ஓரத்துலயும் பிளட் ஸ்டெயின்ஸ் கிடைச்சிருக்கு. அது ரம்யாவோட பிளட் சாம்பிளோட மேட்ச் ஆகுது மேடம். ரம்யா ட்ரெயின்ல இருந்து குதிச்சதுக்கு அப்புறம் அரவிந்தும் குதிச்சிருக்காரு. அரவிந்த் தான் ரம்யாவை அசால்ட் பண்ணிருக்காருங்கிறது இது மூலமா தெளிவா ப்ரூவ் ஆகுது. அது மட்டும் இல்லாம அந்த சமயத்துல லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல அரவிந்த் ரம்யா மட்டும் தான் இருந்திருக்காங்க. இது எல்லாமே சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் தான். ஆக்சுவலி nobody saw nothing. இங்க எதுவுமே நடக்கல. நோ அசால்ட், நோ ரேப். ஜஸ்ட் கத்துற சத்தம் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. மேடம், இது லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல கிடைச்ச எவிடன்சஸ். லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல கிடைச்ச ஷர்ட் பட்டன்ஸும் அதுல இருக்கு. அரவிந்த 4 பேர் அன்னைக்கு ட்ரெயின்ல பார்த்திருக்காங்க. So they can testify. மேம், 4 பேருமே கூட்டாளின்னு நினைக்கிறேன். மேபி they raped her. ஆனா ரேப் பண்ணது ஒருத்தர் தான். அது அரவிந்தா இல்லையாங்கிற உண்மை DNA டெஸ்ட்ல ப்ரூவ் ஆயிடும். மேடம், எங்க கிட்ட இன்னொரு விட்னஸ் இருக்காங்க. அவங்க அரவிந்த் மோசமான இடத்துல ரம்யாவை பார்த்ததை கவனிச்சிருக்காங்க. சமீரா, ப்ளீஸ் வாங்க. சார், நான் இந்த ஆளை பார்த்தேன் சார். நான் என் பேத்திக்கு பிஸ்கெட் வாங்குறதுக்கு பிளாட்ஃபார்ம்ல இறங்குனேன். அப்ப இவனை ரொம்ப மோசமா பார்த்தான் சார். அதுக்கப்புறமா அவன் ரம்யாவை பார்த்தான். அவன் அந்த பொண்ணையும் ரொம்ப மோசமா பார்த்தான். நான் ரம்யா கிட்ட கூட சொன்னேன், ஒருவேளை அடுத்த ஸ்டேஷன்ல பக்கத்து கம்பார்ட்மெண்ட் காலியாச்சுன்னா நீ அங்க போய் உட்காந்துக்கமான்னு சொன்னேன் சார். ஆனா அவ 2 ஸ்டேஷன்ல இறங்கிடுவேன்னு என்கிட்ட சொன்னா சார். அதுக்கப்புறம் நான் வர ஸ்டேஷன்ல இறங்கிட்டேன். மேம், இந்த மாதிரி பாக்குறத வச்சே கண்டுபிடிக்கிற சக்தி எல்லா பொண்ணுங்களுக்கும் இருந்தா இந்த உலகத்துல ரேப்பே நடக்க வாய்ப்பு இல்லைல்ல? என்ன இது? இந்த அரவிந்தோட கேரக்டர் அசாசின் பண்ற விஷயம் வேற எதுவுமே கிடையாது. மேடம், எங்க கிட்ட இன்னொரு விட்னஸும் இருக்கு. வாங்க ப்ளீஸ்.
ரம்யாவை என்னைக்கு ரேப் பண்ணாங்களோ அன்னைக்கு ராத்திரி இந்த ஆளை நான் அங்க பார்த்தேன். ஏய் எங்க போற? அன்னைக்கு ராத்திரி அந்த ஆள் ஒயிட் கலர் ஷர்ட்டும் ப்ளூ கலர் லுங்கியும் கட்டியிருந்தான். சட்டை பட்டன்லாம் அறுந்து இருந்தது. இப்போ நீங்க போலாம். கம்பார்ட்மெண்ட்ல கிடைச்ச பட்டன்ஸ் விட்னஸஸோட ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ரொம்ப தெளிவா தெரியுது. அரவிந்த் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல தான் இருந்திருக்கான். அவன் ரம்யாவை அசால்ட் பண்ணிருக்கான், ரேப் பண்ணிருக்கான். அவன் கிரைம் ஸ்பாட்ல இருந்து தனியா வரத கூட பாத்திருக்காங்க. நான் கோர்ட்ல அப்பீல் பண்றது என்னன்னா அரவிந்துக்கு ரொம்ப கடுமையான தண்டனை வழங்கப்படணும். நீங்க டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணீங்களா? எஸ் மேடம். ஆனா ரிப்போர்ட் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். The court is adjourned to next week. இந்த கேஸ்ல அரவிந்த் தான் குற்றவாளியா இல்லையான்றத டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டை வச்சு தான் முடிவு பண்ண முடியும். எதிர்பார்த்த மாதிரியே சீக்கிரமா டிஎன்ஏ ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. ரம்யாவோட நகத்துல இருந்த ஸ்கின்னும் அதோட டிஎன்ஏவும் அரவிந்தோட மேட்ச் ஆகுது. ரம்யாவோட உடம்புல இருந்து கிடைச்ச டிஎன்ஏவும் அரவிந்தோட மேட்ச் ஆகுது. சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் அண்ட் டிஎன்ஏ ரிப்போர்ட்ஸ் படி பார்த்தா அரவிந்த் குரூப் தான் ரம்யா ஐயரை ரேப் பண்ணிருக்கான். கோர்ட் ஃபைண்ட்ஸ் ஹிம் கில்ட்டி. மேடம், இவனோட கிரைம்ஸ் இதோட முடியல. அரவிந்த் ரிப்பீட்டட் அஃபெண்டர், ட்ரெயின் தெஃப்ட், ராபரி, மாலஸ்ட்ரேஷன், இன்டீசன்ட் பிஹேவியர்னு இவனுக்கு எதிராக பல விஷயங்கள் இருக்கு. அண்ட் ஹி ஹேஸ் நோ கில்ட். ஹோப்லெஸ்ஸான மனிதனுக்கு அரவிந்த் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ப்ராசிக்யூஷன் ரெக்வெஸ்ட் என்னன்னா இவனுக்கு ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்னு முடிவு பண்ணி கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுத்தாகணும் மேடம். கேபிட்டல் பனிஷ்மெண்டா? ரேப்காகவா? ரேப் அண்ட் மர்டர். ஆனா இங்க மர்டர் தான் ப்ரூவே ஆகலையே. எந்த எவிடன்ஸும் இதை ஸ்டேட் பண்ணவே இல்லையே. கண்டிப்பா பண்ணுது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி பார்த்தா ரம்யா ஐயரோட டெத் தலையில அடிபட்டதுனால தான் ஏற்பட்டிருக்கு. டாக்டர்ஸோட ரிப்போர்ட் படி பார்த்தா ரம்யாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரும்போதே அவளோட கிளாஸ்கோ கோமா ஸ்கேல், அதாவது ஜிசிஎஸ் 4 தான் இருந்திருக்கு. இறந்தவளோட ஜிசிஎஸ் 3 தான் இருக்கும். உயிருள்ள மனுஷனுக்கு 15. ரம்யா ஐயர் ட்ரெயின்ல இருந்து கீழே விழுந்ததுமே சுயநினைவை முழுமையா இழந்துட்டாங்க. நியூரோலாஜிக்கல் எக்ஸாமினேஷன் அப்புறம் எவாலுவேஷனை பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரும்போதே ரம்யா ஐயர் வாஸ் ஆல்மோஸ்ட் a dead body. அவளோட அந்த நிலைமைக்கு காரணம் ட்ரெயின்ல இருந்து கீழே விழும்போது இருந்த கல்லு தான். மேம், கோர்ட் இஸ் a place of reason. ரம்யா இறந்ததுக்கு காரணம் கல்லு மேல விழுந்ததுனால. ஆனா அவ எப்படி விழுந்தா? யாராவது கீழே பிடிச்சு தள்ளி விட்டாங்களா இல்ல தானா விழுந்தாளா? இது யாருக்குமே தெரியாது. இங்க பாருங்க, பிரைம் விட்னஸ் நம்பர் 1 என்ன சொல்றாருன்னா அவளே குதிச்சான்னு. விட்னஸ் நம்பர் 2 நினைக்கிறாரு அவ தவறி விழுந்துட்டான்னு. விட்னஸ் நம்பர் 3 நினைக்கிறாரு அவளை யாரோ ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டுட்டாங்கன்னு. அப்படி இருக்கும்போது அரவிந்தா கொண்டாருன்னு ப்ரூஃப் எங்க இருக்கு? மேடம், டிஃபென்ஸ்க்கு இந்த விஷயத்தை பத்தி தெரியப்படுத்த கொஞ்சம் டைம் வேணும். அது வரைக்கும் அரவிந்த போலீஸ் ரிமாண்ட்ல வைக்கிறதுக்கு அனுமதி கோருகிறேன். ஐ அப்ஜெக்ட் திஸ் யுவர் ஆனர். போலீஸ் ரிமாண்ட்ல பாவம் இந்த ஏழையை கொன்னாலும் கொன்னுடுவாங்க. குக்ரோ சார், உங்களை அஃபோர்ட் பண்ற ஆளு எப்படி ஏழையா இருக்க முடியும் சொல்லுங்க? ரிமாண்ட் கிராண்டட். கோர்ட் will meet in 15 days. Thank you, ma'am. சரவணன், இவனை அடிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இவன் வாயை திறக்க வைக்க நாம வேற ஏதாவது செய்யணும். சார் சார், எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க சார். கொடுங்க சார், கொடுங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார், குடிக்கவாது கொஞ்சம் தண்ணி கொடுங்க சார். சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் தண்ணி கொடுங்க சார். சார் சார் ரொம்ப தாகமா இருக்கு சார். சார் 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 தண்ணி கொடுங்க சார். சார் கொஞ்சம் தண்ணி கொடுங்க சார். தண்ணி கொடுங்க சார். சார் தண்ணி கொடுங்க சார். சார் சார் தண்ணி கொடுங்க சார். சார் கொஞ்சமாவது தண்ணி கொடுங்க சார். சார் சார் நான் சொல்லிடுறேன் சார். நான் சொல்லிடுறேன் சார். நான் எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறேன் சார். நான் சொல்லிடுறேன் சார். இந்த ஸ்டேட்மெண்ட்ல அவனோட சைன் வாங்குங்க. சைன் பண்ண.
எவிடன்ஸ் அண்ட் விட்னஸ் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா அரவிந்த் குருக் தான் ரம்யாவை ட்ரெயின்ல இருந்து கீழே தள்ளி விட்டுருக்கான். அதனால தான் அவ இறந்திருக்கா. மேம், கன்ஃபெஷன் வாஸ் ஃபோர்ஸ்ட். போலீஸ் ரிமாண்ட்ல என்னெல்லாம் நடக்கும் நம்ம எல்லாருக்கும் நிச்சயமா தெரியும். மேடம், என்ன அடிச்சா கொன்னுட்டாங்க. சைன் பண்ணி தான் ஆகணும்னாங்க. இல்லைன்னா நான் லாக்அப்லேயே செத்துருப்பேன் மேடம். யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. மேடம், போலீஸ் கஸ்டடியில இவன் மேல கையே வைக்கல. நீங்க கொடுக்குற டாக்குமெண்ட்ஸை நான் படிச்சு தான் பார்க்கறேன். இது எல்லாம் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை எந்த மேஜிஸ்ட்ரேட் முன்னாடியும் நீங்க சொல்லக்கூடாது. ஓகே? ஓகே மேடம். ஸோ ப்ராசிக்யூஷனுக்கு தெரிஞ்சிருக்கணும். எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை கோர்ட்ல அக்செப்ட் பண்ண மாட்டோம். அரவிந்த் குமார் அவார்டட் கேபிட்டல் பனிஷ்மெண்ட். சீக்கிரம் கேமரா ஆன் பண்ணு. ஓகே ஓகே. போலீஸும் ப்ராசிக்யூஷனும் கொடுத்த எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கஸ்டடி கன்ஃபெஷன் எப்பவுமே கோர்ட்ல பெருசா எடுத்துக்கப்படாது. ஆனா ரம்யா ஐயரோட கேஸ ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்னு சொல்லி ஜட்ஜ் இந்த கன்ஃபெஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சார், இந்த தீர்ப்பு பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதான் ஹை கோர்ட் இருக்குல்ல, அங்க நாங்க அப்பீல் பண்ணிக்கிறோம். சார், ஒன் மோர் क्वेश्चन சார். ரம்யா கேஸோட பிரைம் அக்யூஸ்ட் அரவிந்தோட டிஃபென்ஸ் லாயர் விபி கொக்குனூரை யார் எதுக்காக இந்த கேஸை வாதாட சொன்னாங்க, அந்த ரகசியம் இன்னி வரைக்கும் யாருக்குமே தெரியல. அதை பத்தி விபி கொக்குனூர் இது வரைக்கும் வாயை திறக்கவே இல்லை. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, பொய்யை எவ்வளவுதான் மறைக்க முயற்சி பண்ணாலும் ஜெயிக்கிறது உண்மையா மட்டும்தான் இருக்கும். ஆனா ரம்யா ஐயர் இப்போ அவங்க குடும்பத்தோட இல்லைன்ற உண்மையை ஏத்துக்க நமக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். For more updates, subscribe to our channel. Click the show links and enjoy watching the videos.